ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சிஎஸ் ரேங்க்கு அதாவது ரூம் மேட்ச் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் எங்கள் மாமாலாம் விளாண்டுட்ருக்காங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க ப்ளீஸ் காய்ஸ். வந்தார் பாருங்க, திடீர்னு மேலேருந்து வராரு ஒருத்தர். நம்ம டோப்பி அண்ணா வந்து அடிச்சிட்டாங்க. ஆஹா, அடிச்சு போட்டாங்கயா. நம்ம டீம் மாமா டீம் வந்து ஜெயிக்க போகுது. எல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வந்து ரெண்டு ரவுண்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் ஆப்போனண்ட்டில் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஏறுறாங்க, எல்லாம் குளோவால் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க கைஸ். குளோவால் போட்டு விளாட்றாங்க. நம்ம டீம் வந்து ஏறிட்டாங்க, குளோவால் போட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இன்னும் பச்சை புள்ளியாகவே இருக்காங்க. ஏறிட்டாங்க, அவங்களும் ஏறிட்டாங்க. ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணுறாரு. போடு, இவருக்கு ஒன் டாப் போட்டார். இவருக்கு ஒன் டாப் போடலான்னு பார்த்தா இவருக்கே ஒன் டாப் போட்டாருங்க. நான் ரிசீவ் பண்ணிட்டாரு, ஏறிட்டாரு. ஓ மை காட், டோபி அண்ணா வந்து ஒரு கில் எடுத்துட்டாங்க. நம்ம ஆளை ஒன் டாப் அடித்தவனை அவனவே கில் பண்ணியாச்சு. போடு, நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது இந்த ரவுண்டும். சரியான பேக்கப்பு. அப்படியே வந்து கீழே உட்காந்திங்கன்னா அப்படியே மேலே ஏறி அடிச்சிடலாம். கீழே உட்காந்திங்க யாராவது உட்கார மாட்டாங்க. அவங்க கில் எடுக்கிறத ட்ரை பண்ணுவாங்க. போடு, ஒன் டாப் போடு. டோபி என்னன்னு கரெக்டாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாங்க, டோபி வந்து 4 கில் எடுத்திருக்காங்க. ஆப்பனண்ட்டில் ஒரே ஒரு பேர். அவர் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். இவர் ஜோன்லேயே சுற்றுறாரு அடிக்கிறது குழப்பக்குள்ள பார்த்தா. போடு, ஒன் டாப் எஃப்எம்எல் ஒன் டாப். ப்ளீஸ் காய்ஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்துடும். 50 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. அடுத்து நம்ம லைவ் போட ஆரம்பிச்சிடலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்திருந்தீங்களா லைக் போட்டுக்கோங்க. இப்போ ஏறிட்டாங்க, நம்ம டீம் வந்து ஏறிச்சு. ஆப்பனன்ட் டீம் வந்து இனிமேல் தான் ஏறுறாங்க. ஆப்பனன்ட் டீமும் நல்லா தான் விளாடுவாங்க, என்னன்னு தெரில இப்படி விளாட்றாங்க. நம்ம டீம் ஏறி அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் ஆப்பனன்ட் டீமில் ஒருத்தர் டவுன் ஆகிட்டாரு. ஆனால் ரிசீவ் ஆகிட்டாருப்பா. ஆப்பனண்ட்டில் ஒருத்தர் ரிசீவ் ஆகிட்டாரு. டிமிட்ரின்னு நினைக்கிறேன்ப்பா. ஆப்பனண்ட்டில் அதான் ரிசீவ் ஆகிட்டாரு. குளோவால் போட்டு டிமிட்ரி போட்டாருன்னு நினைக்கிறேன். போடு மாமா, அடிச்சிருவோமா. போடு, பின்னாடி மாமா, பின்னாடி. ஏங்க நீங்கள் யாரும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்லி கொடுக்கல, சொல்கிறேன் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். நான் அவங்க சொல்லி கொடுத்தலாம் இல்லை. போடு ஒன் டாப் கைஸ். ஆப்பனண்ட் போடு ஒன் டாப். அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்குது கைஸ். என்னன்னா நம்ம டீம் தான் ஜெயிக்குது. அடுத்து அவங்க டீம் ஒரு பாயிண்ட்டு கூட எடுக்கல. ஆனால் நம்ம டீமும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் தான், அவங்க டீமும் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர்ஸ் தான். எல்லாருமே நல்லா விளாட்றவங்க தான். இது வந்து ஃப்ரெண்ட்லி மேட்ச் கைஸ், ஃப்ரெண்ட்லி மேட்ச். எவ்வளோ நாள் தான் கைஸ் பிஆர் சிஎஸ்ஸே போட்டு அமுக்கிட்டு கிடக்கிறது. எப்போயா ஒரு நாள் ஜாலியாக அந்த மாதிரி ஃபன் பண்ணி விளாடுவோம். அதை நாங்கள் ரெக்கார்டு பண்ணி போட்டுருவோம் கைஸ்.
அதனால் புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் கைஸ். இப்போ அப்படியே போக நம்ம லைவ் போடலாம், அப்படியே ரூம் கார்டு மேட்செல்லாம் போடலாம். எல்லோரையும் இன்வைட் பண்ணுவேன். 100 டைமுக்கு கிவ்அவே இருக்குது கைஸ். 50 சப்ஸ்கிரைப் மட்டும் ஏற்றி விட்டிங்கன்னா உங்களுக்கு கிவ்அவே வரும் கைஸ். லைவ் போட ஆரம்பிச்சிட்டோம்னா கிவ்அவே போட ஆரம்பிச்சிடுவோம். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிவ்அவே வேணுன்னா நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு 100 டைமண்ட் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஆனால் ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் கைஸ் பண்ணிவிடுவேன். அது பாருங்க சரமாக க்ளோவால் போட்டு போயிட்டே இருக்கா. மோமேக மாமா டவுனா ஜோனில் டவுன் ஆகிட்டாங்க. ஆஹா நம்மளுடைய ஜோனுக்கு போயிட்டாங்க. போடு, இந்த தடவை நம்ம தான் ஜெயிச்சிருக்கோம். 5 பாயிண்ட் வந்துட்டோம் கைஸ், 5 பாயிண்ட் வந்துட்டோம். ஆப்பனன்ட் டீம் ஏன் இப்படி விளாட்றாங்கன்னு தெரில. எல்லாம் யூஸ்லெஸ் 0 யூஸ்லெஸ்ஸாகவே போயிட்டார் கைஸ். யூஸ்லெஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாகவே போயிட்டார். யூஸ்லெஸ்ஸாகவே போயிட்டார். என்ன பண்ணுறது, யூஸ்லெஸ்ஸாகவே போயிட்டார். இந்த மாதிரி ரூம் மேட்ச் விளாட்றதோட பார்க்குறதாங்க சூப்பராக இருக்குது. ஓட ஆப்போனண்ட்டில் மறுக்கும் ஒருத்தர் யூஸ்லெஸ் வந்து யூஸ்லெஸ்ஸாகவே போயிட்டுருக்காரு. என்ன ஆகுதுன்னு தெரில. ஓடு மாமா அடிச்சிருமா, மாமா பார்ப்போம். மாமா தான் அடிச்சிட்ருக்காரு. மாமா ஒளிஞ்சிருச்சா விளாடுதானே தெரில. ஓடு, ஆனால் இது ஓவர் கைஸ். 4 பேருமே சேர்ந்து ஒத்தால அமுக்குனா அவன் என்ன பண்ணுவான் பாவம். ஓடு மாமா டவுனு. டோபி அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஓடு ரிசீவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பேக்கப் தான் கைஸ் வேணுங்கிறது. இப்படி மேலே ஏறிட்டாங்க. இது மூலிமா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டீம் வந்து ஜெயிச்சிருங்க. இன்னும் ஒரு ரவுண்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா போயா கைஸ், போயா. ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேங்க கைஸ், அதுக்கு லைக் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போடுறேன். அதுவும் நம்ம டோபி அண்ணா எஃப்எம்எல் எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு அவங்களாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஓடு ஓசிக்கில் டோபி அண்ணாக்கிட்ட இருந்து யாரோ ஓசிக்கில் எடுத்துட்டாங்க. அவர் 150 பின்னாடி வச்சார், இவர் போய் முன்னாடி எடுத்துட்டார். ஓடு உள்ள இறங்கி மாசு காமிக்கிறாருப்பா. உள்ள இறங்கி டோபி அண்ணா மாசு காமிக்கிறாரு பாருங்க. அடசை ஒரு டேமேஜ் எடுத்துருப்பான். இந்த பாருங்க டோபி அண்ணா மாட்டினாம அப்படியே மேலே ஏறி கீழே கொடுத்து அவ்வளோதான் போட்டார் பாருங்க. அவ்வளோதான் கைஸ், நம்ம டீம் தான் கைஸ் ஜெயிச்சிட்டு. ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல ஆப்போனன்ட்டு. சும்மா வெறித்தனம் தான். போர்டு உள்ளே ஏறி அமுக்கிட்டாரு கைஸ். யார் எஃப்எம்எல் ப்ரோவா? ஆமாம், எஃப்எம்எல் ப்ரோ வந்து உள்ளே ஏறி அமுக்கிட்டாரு. தேங்க்யூ கைஸ். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பைக்கலாம். பாய்.